உன்னுடைய சாதனைக்கு முன்னால் நான்லாம் ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்காக ஒரு ஏவி இப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. சாதனைக்கு முன்னால் நான்லாம் ஒண்ணுமே இல்ல. பாரு, உங்க மைக்க சரியா மாட்டுங்க. எஸ் சார். சாரி சாச்சா. விக்கல்ஸ் இருக்கான். அவன் முன்னாடி தண்டை பண்ணணும். உலக சாதனையை படைத்தார். எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னால நான் கண்ணியமா நடந்துக்க முடியும்னு காட்டி இருக்கிற ஓவர் பசியா என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது. யாரா அத உள்ள? டேய் பாரு, கமருதன், நீயா? கண்ணியமா நடந்துக்க முடியும்னு காட்டி இருக்கிற ஐயோ, நல்ல குடும்பம், நல்ல மதர். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 82 எபிசோட் 83 ஓட ரிவ்யூ தான். அண்ட் நேற்று எபிசோடோட ரிவ்யூல சொல்லியிருந்தோம், பார்வதி அம்மா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப மெச்சூர்டா வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு பார்வதி கூட வந்து பேசும்போது அவங்க பேசின பேச்செல்லாம் வச்சு கேட்கும்போது நேற்று தெரியாம சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. முன்னாடி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கம்மா. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து வேக்கப் சாங்க போட்டுட்டாப்ல, இல்லை வந்து பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஈவன் பார்வதி அம்மா கூட வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா பார்வதியும் அம்மா கூட்டு போய் தனியாக உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. இதுல அன்சீன்ல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நீ சத்தமாலாம் பேசாத, எப்படா சத்தமா பேசுவோம், ஒட்டு கேட்கலான்னு 4 பேர் சுத்திட்டு இருப்பாங்க, நீ மெதுவாவே பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. அதாவது வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட தான் இந்த வேலையெல்லாம் பார்வதி பார்க்கறாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க அம்மா கிட்டயும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீனா இப்ப நீ பேசுறது தான் இவங்க கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதுதான் விஷயம். நல்ல ரொம்ப இதுவரை லவுடா பேசாத. அப்ப பார்வதி அம்மா வந்து பார்வதி கிட்ட நீ கேம் எல்லாம் சூப்பரா ஆடுற அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. கேமா பார்த்து கேம்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் கேமை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதுதான் சூப்பர். அப்படிதான் இருக்கணும், சும்மாலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி ஒரு பக்கம், ஆமாமா தனியாக தானே ஆடுறதுக்காக வந்திருக்கோம், எல்லாரும் அவங்க கேமை தனித்தனியாக தான் ஆடணும், மற்றதெல்லாம் எதுவாக இருந்தாலும் வெளியே வந்து தான் பார்த்துக்கணும். என்னன்னா நாங்கள் 2 பேரும் 2 இண்டிவிஜுவல்ஸ் தான், எப்போ பார்த்தாலும் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதாங்க. அப்போ கூட அவங்க அம்மா வந்து அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதாங்க. 2 இண்டிவிஜுவல்ஸ் தான்மா, சேர்ந்தே இருக்கிறதுனால கொஞ்சம் மேபி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அந்த இன்ஃப்ளூயன்ஸை தடுத்துக்கணும். அண்ட் மற்றவங்களை கிண்டல் கேலி பண்றதெல்லாம் பண்ணா ஜாலியா பண்ணலாம், என்ன ஹர்ட் பண்ற மாதிரி தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்ன உடனே பார்வதி கிட்ட முதல் கேள்வி, நான் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டில் பார்வதி பல பேர்கிட்ட பல வேலையை பார்த்து வச்சிருக்காங்களா இல்லையா, அதனால அவங்களே வந்து வாய் விட்டு கேட்டாங்க. இருந்தாலுமே அவங்க அம்மா வந்து இல்லை எனக்கு வந்து எதுன்னு சொல்லி சரியா ஞாபகம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாங்க. அண்ட் கூடவே நீ இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி பண்ண தான் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒன்னா பேசி சமாதானம் ஆயிடுறீங்க, அதுதானே இந்த வீடு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க ஒருத்தர் பேசுறது அப்புறம் மறந்துறது, அந்த வீடே உங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்துருதுல. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா கமருதீன் பார்வதியோடைய மெயின் விஷயத்துக்கே வந்தாங்க. அதாவது உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிச்சதுக்கே பார்வதி உடலையே அதான் நீ வேற லெவல் பண்ணி எங்கேயோ போயிட்டமா, சூப்பர்மா அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இருமா அவங்க முழுசா சொல்லி முடிச்சுக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பா வரக்கூடிய ஃபீலிங் தான் இல்லைன்னு சொல்லல, பட் அந்த இயல்பை வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது, ஒன்னு நீயே கொச்சப்படுத்திக் கூடாது, அண்ட் அதை இங்க வச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீசெண்டா சொல்லி முடிச்சு விட்டாங்க. அதாவது ஆணும் பொண்ணுக்கும் இயல்பானது, அந்த இயல்பு வந்து நீயே கொச்சப்படுத்திக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி கமருதீன் பார்வதி கிட்ட சொன்ன விஷயத்தை இப்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப டீசெண்டா சொல்லி பார்வதிக்கு புரிய வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கமருதீனே சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, 4 செவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயம் அதை வந்து ஷோல வச்சு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதே தான் அவங்க அம்மாவும் சொன்னாங்க. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பா வரக்கூடிய ஃபீலிங் தான், அந்த ஃபீலிங் தான் உனக்கும் வந்திருக்கு, பட் அதை இந்த வீட்டுக்குள்ள வச்சு பேசி அந்த இயல்பை வந்து நம்ம கொச்சப்படுத்திட வேணாம், எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம், அதுக்கான இடம் இது கிடையாது அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அது இங்க பேசுறது அவசியம் இல்ல. ஆனா இந்த பார்வதி எல்லாம் என்ன சொல்றதுனே சத்தியமா புரியவே மாட்டேது. இவங்க இந்த கேம் ஷோக்குள்ள கேம் ஆட வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால கேமுக்காக பல விஷயங்கள்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் கூட கேமுக்காக பண்றாங்கன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளவு கேர் எடுத்து பார்த்துக்கணும். அவங்க அம்மா கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்கலாம், ஒப்பீனியன் கேட்கலாம், சஜஷன்ஸ் கேட்கலாம், கேமை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்கள ஒரு கண்டஸ்டன்டா மாத்தக்கூடாதுல. பார்வதி அவங்க அம்மாவையும் ஒரு கண்டஸ்டன்டா மாத்தி வீட்டில் இருக்கிற முக்காவாசி பேரை பத்தி அவங்க அம்மா கிட்டே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இந்த கனி, அரோரா, விக்ரம், சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க, நான் எவ்வளவுதான் வந்து இனிமையா இருந்தாலும் செட்டே ஆக மாட்டாங்க, அதுல இந்த அரோராலாம் விஷப்பாம்பு, நல்ல பாம்பே கிடையாது, நான் எப்படா கீழே விழுவேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம நான் எப்படா மாட்டுவேன் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சபரிலாம் சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற 5 பேரை பத்தி கழுவி ஊத்திட்டு அந்த 5 பேருமே ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க, எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த 5 பேர் வந்து நெக்லெக்டட், பயங்கரமான போலித்தன்மை. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த திவ்யா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. திவ்யாவா, திவ்யா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவே திவ்யா நெகட்டிவிட்டி தான், அப்பத்தான் ஒரு கிழவி அப்படின்றாங்க.
அதை கேட்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அம்மா வந்து ஒரு டீச்சராக ரொம்ப மெச்சூர்டாக டீசெண்டாக பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க என்ன சொல்லணும்னா, திவ்யா கூட சேராது, அவள் வந்து உன்னை பற்றி பின்னாடி பேசுகிறா, அவள் வந்து அவளுக்கு உனக்கும் செட் ஆக மாட்டுது, நீ அவ கூட சண்டை போடும்போது தப்பாக தெரியுது, வெளியே வந்து அசிங்கமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ தூரம் இறங்கி ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி அவள் ஊர் கிளவி அப்பத்தான்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லணுமா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. அதுவும் அவங்க அம்மா வயலேருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவை ஊர்கிழவி கடத்துல பாத்தீங்களா, பார்வதி அவங்க அம்மாவையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசி 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 அவங்க அம்மாவையும் ஒரு கண்டஸ்டண்டா மாத்தி கடத்துல அவங்களும் பார்வதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து அவங்க திவ்யா பத்தி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துக்கு இவங்களும் திவ்யா பத்தி கழுவி எல்லாம் ஊத்திட்டு கடத்துல மறுபடியும் அரோரா கிட்ட வந்துட்டாங்க. அதுலயும் அரோராவுடைய ஃப்ரெண்டு நெத்தி ஊத்தி வந்தாலே அவெல்லாம் என்ன பேச்சு பேசினான்னு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுல வேற நேத்து வந்து பெரிய லார்டு லபக்தாஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லார்டு லபக்தாஸ் மாதிரி பேசுறாங்கன்றதுலாம் தெரியல. அப்படியே தனியா கூட்டு போயிட்டு வெளியே எப்படி போயிட்டு இருக்கு, தப்பா போயிட்டு இருக்கா, கமுதி என்ன வச்சு கேம் பிளே எல்லாம் பண்றானா அப்படிலாம் கேட்டு இருந்தீங்க. அந்த அம்மா பெரிய என்னமோ லார்டு லபக்தாஸ் மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து ரியா கிட்ட பேசும்போது அப்படி போயிடுச்சா, இப்படி போயிடுச்சா, அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பம்பிட்டு கேட்டுட்டு இப்ப எப்படி தான் சொல்றாங்க, அவன் அந்த மாதிரிலாம் பேசுறான்னு தெரிஞ்சா வா வெளியே வா, என்ன எப்படி வெளியே போயிட்டு இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க வெளியே போய் தனியா பேசுறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது இல்லையா. அதனால அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பெருசா எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லம்மா நான் தனியா போய் கேட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு, நீ ரொம்ப பார்ட்டிவா தான் ஆடிட்டு இருக்க, உனக்குலாம் அது தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நாமளே தைரியம்ன்ற பட்சத்தில் நம்ம ஏன் போய் போய் கேட்கணும். ஆனா இதெல்லாம் கூட காமெடி கிடையாதுங்க. அவங்க அம்மா லைவ்ல மெயினா 2-3 பாயிண்ட் எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இன்னொரு எபிசோட்ல போடாம தூக்கிட்டாங்க. அதை மட்டும் இன்னொரு எபிசோட்ல போட்டிருந்தாங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே டாப் நாச்சா இருந்திருக்கும், டாக் ஆஃப் த டவுனாவே இருந்திருக்கும். ஏன் கட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னு சத்தியமா தெரியல. அதுல ஒன் ஆஃப் தி பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேர் முன்னாடி கண்ணியமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீ காமிச்சிருக்கல, அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க பொண்ணு இந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் கண்ணியமா இருந்தாங்க, அதை நீங்க பாத்தீங்க, சூப்பருங்க. அது பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் பொண்ணை டிஸ்கரேஜ் பண்ணாம என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், அதெல்லாமே ஓகே தான். அதுக்குன்னு இந்த அளவுக்கு மனசாட்சியை கழட்டி வச்சு மோட்டிவேட் பண்றது. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னால நான் கண்ணியமா நடந்துக்க முடியும்னு காட்டி இருக்கிற. இதுல இன்னொரு டைலாக் ஒன்று சொன்னாங்க பாருங்க, அது இன்னும் பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. மத்தவங்க பண்ற அசிங்கத்தை நம்ம பண்ணக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? வெளியே நீங்க ஷோ பார்க்கவே இல்லையா? பார்வதி இந்த வீட்டில் பண்ண எந்த வேலையும் நீங்க பார்க்கவே இல்லையா? இதுல இந்த வீட்டில் மத்தவங்க அசிங்கம் பண்றாங்க, அந்த அசிங்கத்தை இவங்க பண்ணிடக்கூடாதா? எவ்வளவு இருக்கு. அத மத்தவங்க பண்ற அசிங்கத்தை நம்ம பண்ணக்கூடாது. அதனால நம்ம பண்ணக்கூடாது. ஆக மொத்தம் நேத்து வரைக்கும் என்னதான் பார்வதி மேல நெகட்டிவிட்டி இருந்தாலும் அவங்க அம்மா அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க அம்மா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க, மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா மேல நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே இன்னைக்கு நானே பேசி பேசி கெடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி கூட்டு போய் உட்கார வச்சு பேசியே கெடுத்து விட்டாங்க. வருது நல்லா வாயில அசிங்கப்படுத்திடுவேன் நான். ஏதோ நம்ம தீ இருக்கட்டும், அந்த தீயே அதுதான். அந்த கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் கிட்ட இருந்து பார்வதி அம்மாவுடைய 24 hours வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வீட்டை விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. உடனே பார்வதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி விழுந்தாங்க. அப்பயுமே பிக் பாஸ் எதுக்கு பார்வதி பண்ண தப்புக்கா இல்ல பண்ண போற தப்புக்கா எதுக்குன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டா எல்லாத்துக்கும் தான் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாரு பண்ணதுக்கு விடுறீங்களா போறதுக்கு விடுறீங்களானே தெரியலையே. அந்த பார்வதி அம்மா வெளியே போய் கொஞ்ச நேரத்துல அடுத்த பாட்டை வந்து போட்டாங்க. அந்த பாட்டை கேட்கும் போது விக்ரமுடைய ஃபேமிலி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கேற்ற மாதிரி டோரை திறந்து பார்க்கும்போது விக்ரமுடைய அம்மா அப்பா அண்ட் ஒய்ஃப் 3 பேருமே வந்திருந்தாங்க. இந்த மனுஷன் நேரம் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிட்டாப்ல. இதுக்கு முன்னாடி போன எல்லாருமே ஆக்டிவிட்டி ரூம்ல போவாங்க, டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்துருவாங்க இல்லையா. பட் இந்த மனுஷன் ஆக்டிவிட்டி ரூம்ல எல்லாத்தையும் பேசவும் செய்யறாப்ல. பார்வதி மன்னிப்பு கேட்பா, மன்னிச்சிடாதீங்க, நீங்க திட்டினதை விட சாண்ட்ரா ஒரே நைட் ஃபுல்லா திட்டி முடிச்சிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நல்ல மதர் தான், மன்னிச்சு விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டி ரூம்ல எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாப்ல. எல்லாத்தையும் அங்கேயே பேசிட்டா இங்கே வந்து என்ன பேசுவேன் வாயா அப்படிங்கிற மாதிரி இங்கே கவுண்டர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆல்ரெடி பிளானை போட்டு வச்சிருந்தாப்ல. இவர் மயங்கி விழுவாரா, சபரி போய் பிடிப்பாராம், தண்ணியை துளிப்பாராம், ஏன்னு சொல்லி கேட்டா என் ஒய்ஃப் அழகுல நான் மயங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிட் ஒன்று பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிட்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாப்ல. அண்ட் இவர் மயங்கி விடுறதை பார்த்து அவர் ஒய்ஃப் வந்து சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. இதுல வினோத் நீ மயங்கி தானே விடுற, இரு வாளி நிறைய தண்ணி எடுத்து வந்து ஊத்துறேன்னு சொல்லி வாளியெல்லாம் எடுத்து வந்தாப்ல. வேணாயா வேணாயா நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியா இருக்க வேணாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வழக்கமாவே கல்யாணமான பசங்களுக்கு இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அம்மாவையும் பொண்டாட்டியும் எப்படி சண்டை வராம சமாளிக்கிறது அப்படின்னா அதை விக்ரம் பக்காவா கத்து வச்சிருக்காரு போல. அந்த மனுஷன் கிட்ட நம்மளே நிறைய கத்துக்கணும் போல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கிட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி பொண்டாட்டிலாம் கட்டி பிடிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறமா இருமா பெத்தவங்க இருக்காங்க அவங்களையும் பார்த்து வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே போனாப்ல. அப்பா அம்மாவெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா லாயரா இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சூப்பரா பண்ணேன், பட் இருந்தாலும் ஒன்னை விட பாரு அரோரா வந்து ஒரே கேஸ் ஜெயிச்சு ஜட்ஜ் ஆகிட்டாலே அப்படிங்கிற மாதிரி கவுண்டர்லாம் கொடுத்துட்டு இருந்தாப்ல. அங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நேராக உள்ள வந்தாப்ல. இந்த வீட்டு
வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து அவங்க அம்மா பத்தி அதிகமா பேசுனதை விட ஒய்ஃபை பத்தி தானே அதிகமா பேசியிருப்பாப்ல. அதையுமே எப்படி சமாளிக்கிறேன் பாரு அப்படிங்கிற பேர்ல இப்ப நான் பேசினேன் இல்லையா, அது பேசுனது எல்லாமே அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் தான். அதனால தான் எங்க அம்மா பத்தி தனியா பேசணுன்ற அவசியமே இல்லாம போச்சு. ஏன்னா பேசுனது எல்லாமே அவங்களோட ஒப்பீனியன் தான். என் பொண்டாட்டியை பத்தி நான் ஏன் அதிகமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, என் பொண்டாட்டி கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி பழகணும் எல்லாத்தையும் எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அது சொல்லி கொடுத்தது தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் எங்க அம்மா வந்து அது ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மா பத்தி ஷோல பெருசா பேசல, பொண்டாட்டியை பத்தி தான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப நாசுக்கா சமாளிச்சாப்ல. அப்புறம் விக்ரமுடைய ஒய்ஃப் வந்து விக்ரம தனியா கூட்டு போய் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து விக்ரம் வெளியே வந்தன் வை, ஒரு செகண்ட் கூட உன்னை தனியா விட மாட்டேன், உன்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சரி ஐஸ் வச்சதெல்லாம் போதும், நான் சொல்றத முதல்ல கேளு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் அடிக்கடி எமோஷன் ஆகி அழுக ஆரம்பிச்சிடாரு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அழுகாத வெளியிருந்து பார்க்கும்போது அது நல்லா இல்லை, எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் கூடவே விக்ரம் வந்து இந்த வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மென்டரா இருப்பாப்ல, அண்ட் அட்வைஸ் ஃபேக்டரியா இருப்பார் இல்லையா, யாரு எப்போ வந்தாலும் சரி உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் அட்வைஸ் பண்ணி தானே அனுப்புவார். அந்த அட்வைஸை வந்து நீ என்ன மைண்ட் செட்ல பண்ற அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது, பட் வெளியே பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நீ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே விக்ரம் என்ன அழுகாதுன்னு சொல்லிட்டு நீ அழுதுகிட்டு இருக்கே பாத்தியா, நம்மளே ஒரு அலுவலி ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி அவரே கலாய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. உங்க அழக்கூடாதுன்னு சொல்ல வந்துட்டு நானே அழுதுட்டேன். நம்ம ஒரு அலுவலி குடும்பம். அப்புறம் இந்த ஷோல எமோஷன் ஆகி அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்றதுக்காக உள்ள வந்து விக்ரமுடைய ஒய்ஃபே எமோஷன் ஆகி அழுக ஆரம்பிச்ச உடனே கடத்துல விக்ரம் அவருடைய ஒய்ஃபுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காப்ல. அடுத்த வாரம் டிக்கெட் பின்னாலே வருதுல, எப்படி களத்துல இறங்கி ஆடுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஈவன் விக்ரமுடைய அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே எமோஷன் ஆகி அழுகாதரா, வெளியிருந்து பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாலாம் வந்து உன்னை எமோஷனலா டேமேஜ் பண்றது ஒரு ட்ராப், அந்த ட்ராப்ல மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற ஃபேமிலிக்கும் விக்ரமுடைய ஃபேமிலிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கமா வெளியிருந்து வரவங்க தான் உங்க கேமை இப்படி இம்ப்ரூவ் பண்ணு அப்படி இம்ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுப்பாங்க, இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கேட்டுப்பாங்க இல்லையா. ஆனால் வழக்கமாவே விக்ரம் இந்த வீட்டில் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணியே பழகிட்டார் அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கும் விக்ரம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க அப்படிலாம் ஆடுறது கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வெளியிருந்து பார்க்கும்போது தான் இவங்க எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அவங்க அப்படிலாம் பண்றது கிடையாது. அதுல வந்து ஏதோ ஒன்று பண்றாங்க ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சிட்டு அப்புறம் என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி கடத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கும் விக்ரமுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஓப்பனா சொல்றேன், இங்க ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பெருசா தெரியாது. விக்ரமுடைய கேமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உள்ள வந்தா அவங்கள உட்கார வச்சு விக்ரம் வந்து அட்வைஸ் பண்றது மட்டும் இல்லாம வழக்கமா வெளியிருந்து வந்தவங்க கிட்ட தானே ஒருத்தரையும் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுலயுமே ஒரு டிஃபரெண்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் பத்தி நான் சொல்றேன் கேளுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அப்ப அவங்க அம்மாவே எல்லாரும் பத்தி நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், ஒருத்தர் வாய்ஸை கேட்டாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா 24 மணி நேரம் லைவ் ஓடிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மீறி அந்த மனுஷன் வந்து பேசிட்டு இருக்கும்போது கடைசியா பார்வதி கிட்ட வந்த உடனே எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, உனக்கு பார்வதி மாதிரி மட்டும் ஒரு சிஸ்டர் இருந்துதான் வையன், டெய்லியும் சண்டை போட்டு உனக்கு இன்னுமே கொஞ்சம் டஃப்பா ஆக்கியிருப்பாளோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப கூட பார்வதி பாருங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம அடிக்கடி நிறைய வேலை கொடுக்குறான் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே கனி ஆமா வேலை கொடுத்தா மட்டும் இவங்க பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கவுண்டரை போட அதை மீறி பார்வதி பேசிட்டு இருந்த உடனே அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலைக்கு நீங்க கடந்து ஆர்கியூமெண்ட் பண்றீங்கல்ல, அந்த ஆர்கியூமெண்ட் பண்ற டைம்ல அந்த வேலையே முடிச்சுட்டு போயிடலாமோன்னு எனக்கே தோணுமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்ல வெளியிருந்து வந்து 50 பேரும் பார்வதிக்கு அடிதான்ற மாதிரி எல்லாருமே அடிச்சு விட்டாங்க. அப்ப கூட நான் வாயை மூட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் ஆயிட்டேன் அப்படின்னா நான் ஒரு விக்ரம் ஆயிருவேன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு 2 செகண்ட்ல பண்ணிட்டு நான் விக்ரம் ஆயிருவேன். அந்த கொஞ்ச நேரத்துல விக்ரம் ஃபேமிலியோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவங்களாம் வந்து வெளியே போயிட்டாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல அடுத்த பாட்டு வந்து போட்டாங்க. அண்ட் கடைசி ஃபேமிலியா மிச்சம் இருக்கிறது வந்து சுபிக்ஷா ஃபேமிலி தான் அப்படிங்கிறதுனால சுபிக்ஷா வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க. அந்த கதவு திறந்த உடனே அவங்க அப்பா அம்மா தம்பி 3 பேருமே வந்தாங்க. அண்ட் வழக்கம் போல இவங்க வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிட்டாங்க. உள்ள போயிட்டு டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே எங்க அம்மா பிடிச்சி பயங்கரமா ஹக் பண்ணி எமோஷன் ஆயிட்டாங்க. அண்ட் சுபிக்ஷா அப்பா வந்து பார்வதி கூப்பிட்டு இங்க பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கு, ஆனா டிவியில பார்க்கறதுக்கு பெரிய பொண்ணு மாதிரி இருக்கமா, இவ்வளவு பெரிய பொண்ணோடய என் சின்ன பொண்ணை வந்து மோத விடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பெரிய பிள்ளைகிட்ட இருந்து நம்ம சின்ன பிள்ளை மோத முடியாது. சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேலண்டான பொண்ணு தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த வீட்டுக்குள்ள வந்து சும்மா இருக்க கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய விஷயத்தை வந்து கத்துக்கிட்டாங்க. அதுல குறிப்பா பீட் பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கிட்டாங்க. பீட் பாக்ஸிங்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க கூட அந்த அளவுக்கு பீட் பாக்ஸிங் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா பீட் பாக்ஸிங்கை கத்துக்கிட்டு இவங்க பண்ண பீட் பாக்ஸிங் இருக்கு பாத்தீங்களா, டப்பாக்குள்ள துப்புறது பாத்ரூம்ல துப்புறதுன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க துப்புன்னு துப்பி வச்சுட்டாங்க. அதை பார்த்து வெளியே இருக்கிற 50 பேரும் போட்டு கலாய்ச்சி மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து போட்டு விட்டுருந்தாங்க இல்லையா. அதை அவன் தம்பியும் பார்த்துருப்பாரு போல இருக்கு. உள்ள வந்த உடனே முதல்ல இந்த பீட் பாக்ஸிங்கே விட்டுரு, நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன், பீட் பாக்ஸிங் நம்ம குடும்பத்துக்கு வேணாம், எதுவா இருந்தாலும் வெளியே வந்து பார்த்துக்கலாம், இந்த வீட்டுக்குள்ள நீ மறுபடியும் பீட் பாக்ஸிங் பண்ணாத அப்படிங்கிறத ஒரு 4-5 வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லியாச்சு. அண்ட் கூடவே நீ தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி நீயே நினைச்சுக்கிற, மக்கள் முடிவு தானே. இதுல விக்ரம் வந்து ஏதாச்சும் பேசிட்டாருன்னா அப்ப நான் டைட்டில் வின்னர்
தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அழுகுற. எண்ட் ஆஃப் தி டே மக்களோட முடிவு தான், மக்களோட முடிவுல நீ விட்டுற அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுத்தாப்புல. ஏன் அழுகுறேன்னு கேட்கிறேன், அது மக்களோட முடிவாக இருக்கட்டும், ஏன் நீ அழுகுற? அண்ட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கண்டஸ்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா சொன்ன ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னு பார்வதியோட சேராத, இன்னொன்னு வந்து கானா வினோத்தோட சேர அப்படிங்கிற விஷயம் தான். அமித்தோட ஒய்ஃப்ல இருந்து ஆரம்பிச்சு கமுதினுடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இப்ப சுபிக்ஷாவோட தம்பி கூட அதே விஷயத்தை தான் மென்ஷன் பண்றாப்ல. பார்வதி சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரோட சேராத, அவங்களோட பத்தி பின்னாடி நிறைய பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நீ வந்து விக்ரமோட பேசுறல, அதே மாதிரி கானா வினோத் கமுதி இவங்களோடய சேர்ந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்அபிஷியல் ஓட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற ஓட்ஸ் தான். கானா வினோத்துக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான ஓட்டு வருது அப்படிங்கிறதுனால நீ அவங்களோட சேர்ந்தனா அவங்க ஓட் பேங்க்ல இருந்து கொஞ்சம் ஓட்ஸ் உனக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்தில் நீ பார்வதியோட சேர்ந்தனா இருக்கிற ஓட்டும் குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அங்கிருந்து விலகி வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போல. விக்ரம் கிட்ட நீ எப்படி இருக்கியோ கமர்கிட்ட அதை கொஞ்சம் கொண்டு போன்னு சொல்றேன். அண்ட் சுபிக்ஷாவுடைய தம்பியும் சரி, சுபிக்ஷாவோட அப்பாவுமே ஸ்டார்டிங்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தா, ஏன் அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன், சிங்கப்பண்ணை மாதிரிலாம் தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங்ல நல்லா தான் பேசிட்டு இருந்தேன், பட் போக போக என்னோட டோன் வந்து நல்லா இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க, அதனால டோனை குறைச்சது மட்டும் இல்லாமல் பேசுறதே கொஞ்சம் குறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி ஆடுனியோ அந்த மாதிரி ஆடு, குறிப்பா பார்வதி கிட்டலாம் விட்டாத, சண்டை போடு, நீ சண்டை போடாம விடும்போது நீ இறங்கி போற மாதிரி தெரியுது, அந்த மாதிரிலாம் விட்டுறாத, இறங்கி ஆடு, பட் இருந்தாலும் அந்த பீட் பாக்ஸிங் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி. எங்கிட்ட சுத்தினாலும் சரி, கடைசியில் அந்த பீட் பாக்ஸிங் அது நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது, நீ வெளியே வந்து எனக்கு சொல்லி கொடு, நான் கூட கத்துக்கிறேன், ஆனா இந்த வீட்டுல வேணவே வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு தடவை இல்ல 400 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாப்ல. வேண்டாம், வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்லிதான் சரியா. ஒரு வாட்டி வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்ச உடனே சுபிக்ஷா வந்து லிவிங் ஏரியால பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரஜன் வந்து சுபிக்ஷா பத்தி பேசிட்டு இருந்திருப்பாப்ல. அவ சாண்ட்ரா வந்து எது இப்படி கத்திட்டு இருக்கா, அவளுக்கு டிவார்மிங் மாத்திரை கொடுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க, அதாவது பூச்சி மருந்து மாத்திரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆக்சுவலா அதெல்லாம் ஒன்னொரு எபிசோட் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அப்போ சாண்ட்ரா வந்து அப்படி நான் சொல்லலாம், நான் ஏன் அப்படி சொன்னேன், பூச்சி மருந்துங்கிறது சாதாரண தான், அந்த பூச்சிலாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களே அந்த மருந்து தான், பட் இருந்தாலும் நான் எந்த இடத்துல சொன்னேன்றது எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்து சாரிலாம் கேட்டு கெட்டியெல்லாம் பிடிச்சாங்க. பட் அந்த விஷயத்தை அந்த தம்பி வந்து உள்ள அட்ரஸ் பண்ணா அட்லீஸ்ட் அதையாச்சும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கலாம், அதையும் டெலிகாஸ்ட் பண்ணாம கட் பண்ணி தூக்கிட்டாங்க. பூச்சிகள் மருந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சுபிக்ஷா ஃபேமிலியோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. அண்ட் அவங்க எல்லாரும் வெளியே போகும்போது இந்த வீட்ல இருந்து ஒரு ஆளை வெளியே கூட்டு போவனா நீ யாரை கூட்டு போவ அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கூட சுபிக்ஷா தம்பி வந்து வேற யாரு, பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு இருந்தான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லா ஃபேமிலி கிட்டையும் அடி வாங்கின ஒரே ஆள்னா அது பார்வதி தான்ற மாதிரி எல்லா அடியும் வாங்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லா கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஃபேமிலி ரவுண்டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இதுல வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, சுபிக்ஷாவுடைய ஃபேமிலி தான் கடைசியா வர வச்சிருக்காங்க. அண்ட் சுபிக்ஷா அவங்க அம்மா கிட்ட எப்ப கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது 2 நாள் இங்க இருந்துட்டு தான் கிளம்புறோம் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க போல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அன்அபிஷியல் ஓட்டிங்ல ஆல்ரெடி சுபிக்ஷா வந்து லாஸ்ட்ல இருக்காங்க, அவங்களும் 2 நாள் இருந்து தான் போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் சுபிக்ஷா எவிக்ட் ஆகி கையோட கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே தங்கி இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் ஹெவியா வரதான் செய்யுது. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ட் இந்த வாரம் முழுக்க ஃபேமிலி ரவுண்டா போயிட்டு இருந்ததுனால அம்பிட்டு போரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை டொன்டொடைன் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. பெருசா எந்த விதமான சண்டையும் போடல. ஆனா ஒன்ஸ் ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சாப்ல. நார்மல் டாஸ்க்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கூட கிடையாது, ப்ரொமோஷனல் டாஸ்க் தான். வழக்கம் போல ப்ரொமோஷனல் டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தா அந்த டாஸ்க்கை கூட இறங்கி சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா அந்த திவ்யா இருக்காங்க பாத்தீங்களா, எப்படா யாருக்கிட்ட வம்பிழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சுத்திட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதாவது ஜட்ஜஸ் சொல்லிட்டு அமித், அரோரா, விக்ரம் 3 பேரும் போய் நின்றாங்க. அப்பவே திவ்யா ஆரம்பிச்சிட்டாங்க. அமித் லாஸ்ட் டைம் டீம் பிரிச்சாங்க, மறுபடியும் எதுக்கு அவரே பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் மட்டும் பிரிக்க போறது இல்லமா, 3 பேரும் தான் பிரிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப 3 பேரும் பிரிச்சிட்டு இருக்கும்போது அப்பவும் மறுபடியும் ஏன்னா அரோரா சொல்றாங்க, எதுக்கு மறுபடியும் அமித் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அமித் கிட்ட ஒரு பிரச்சனைக்காக இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அமித் வந்து சரி ஓகே உங்களெல்லாம் நான் பிரச்சனைக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வந்து அவாய்ட் பண்ணிட்டாப்புல. ஒன்ஸ் டீம் எல்லாம் பிரிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி 4 பேர் வந்து ஓகே பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த 4 பேருமே ஒரே டீம் கொண்டாங்க போல இருக்கு. ஸோ அதனால டீம் மாத்தலாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மாத்தலாம் முடியாது, உங்களுக்குள்ளேயே சஃபல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வாடிக்கையாளர்னா என்னன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் சரி ஓகே இதுதானே நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் சொன்னாப்புல. அப்போ திவ்யா வந்து ஓ அப்போ வாடிக்கையாளர்னா என்னன்னு தெரியாதா, தெரியாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே வினோத்துக்கு வந்து கோவம் வந்துச்சு, பாருமா நான் சேல்ஸ்மேன் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அங்க கூட பெருசா பிரச்சனை வரல, அங்க கூட சால்வ் ஆயிடுச்சு. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு திவ்யா இழுத்துமே யாருமே சண்டைக்கு போகாம விலகி போயிட்டாங்க.
அப்பயும் பாருங்க திவ்யா விடாம மறுபடியும் விக்ரம்கிட்ட போயிட்டு என்னடா எல்லா 7 சேர்த்து ஒன்னா டீமா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது வினோத் காதல விழுந்துருச்சு போல இருக்கு. உடனே யாரை 7 சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா சும்மா பண்ணுங்க தான் சொன்னேன், நீ சேர்த்தான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒன்ன நீ 7 சொல்லிக்கோ, எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன நீ 7 சொல்ற அப்படிங்கிற கேள்வி தானே வினோத் கேட்டிருக்கணும். ஆனா அந்த மனுஷன் அந்த கேள்வி கேட்காம நீயும் தான் 7 அப்படிங்கிற மாதிரி போய் நிக்கிறாப்ல. உடனே விக்ரம் சரி ஓகே அவங்க சொன்ன மாதிரி தான் நீங்களும் சொல்லிட்டீங்க, கரெக்டா போச்சுட்டாப்ல. எங்க 7 தப்பு கிடையாது, 7 தப்புங்க. அப்ப நீங்க தான் 7. ஆனா அதுக்கப்புறமா தான் வினோத் வந்து அவங்களே 7 சொல்லிட்டு பிரச்சனை கிடையாது, என்ன எப்படி 7 சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டாப்ல. அண்ட் இந்த மாதிரிலாம் எப்படா வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அரோரா ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் தான் 7 சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் 7 சொன்னாங்கன்றது ஓகேமா, என்னதுக்கு 7 சொன்னாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதே விஷயத்த ஒருவேளை வினோத் பேசியிருந்தாருன்னு வைங்களேன், அப்போ வந்து அரோரா வேற மாதிரி பேசியிருப்பாங்க. நீங்க உங்களை நீங்க 7 சொல்லிக்கிறது ஓகே, மற்றவங்களையும் சேர்த்து 7 சொல்றது தப்பு தானே வினோத் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ வினோத் ஆப்போசிட்ல நிக்கிறாருன்னு உடனே திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்து பேசுறாங்களாமா. பாரு நடுவுல வந்துட்டு எதனா ஒன்னு தப்பு கரெக்ட்டா பேசுனாங்களோ அதுதான் நான் சொன்னேன். என் காதுல அப்படிதான் எல்லாம். இதுல வினோத் வந்து திவ்யா கிட்ட நீ எப்படி என்ன 7 சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ அந்த நீயை பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு டீசெண்டா நீங்க வாக்க போக்கிட்டு பேசுறேன், நீங்க எதுக்கு நீன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இறங்கிட்டாங்க. நீன்றது தமிழ் வார்த்தை தானமா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டினா கையை எதுக்கு நீட்டுறீங்க, எதுக்கு மூக்கு கிட்ட கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மனுஷனுக்கு மூக்க விரிச்சின்னு கேட்டுச்சு போல இருக்கு. மூக்க விரிச்சு பேசுறதுலாம் நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கையை நீட்டினது மட்டும் இல்லாம நீன்னு சொன்னது மட்டும் இல்லாம மூக்க விரிச்சு பேசுறன்ற மாதிரிலாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அரோரா வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பப்போ ஃபியூலையும் வந்து ஊற்றி விட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் வழக்கமாகவே கமருதீன் கிட்ட இந்த பிரச்சனைலாம் கொண்டு போனால் அந்த மனுஷன் களத்தில் இறங்குவார் இல்லையா. பட் இந்த வாரம் கேப்டன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாகவே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு நீ அப்படி பேசாத, நீங்கள் அப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பார்வதிக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சு அவங்க வந்துட்டாங்க, நீ எப்படி என்ன 7 சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டோன்னே சரி ஓகே உனக்கு அஃபண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க கிட்ட சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. சரி ஓகே சாரி கேட்குறீங்களா, அப்போ மாறி சாரி கேட்டு முடிச்சு விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் திவ்யா வந்து சரி ஓகே நான் வந்து 7 சொன்னதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சாரி கேட்க மூக்க விரிச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு நானும் சாரி கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா சாரியை கேட்டு இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டாங்க. கடைசியில் பாருங்க ஃபேமிலி டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரொமோஷனல் டாஸ்க் வந்தா கூட அதுல கூட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணாதான் சொன்னேன், அது உங்களுக்கு அஃபண்ட் ஆயிருக்கு, சாரி விரிச்சர் சொன்னல உங்களுக்கு சாரி. அண்ட் இந்த ப்ரொமோஷனல் டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட வினோத் வந்துட்டு சபரி பேசும்போது ஜட்ஜஸ் நீங்க எதுவுமே சொல்லல, நாங்க பேசினா மட்டும் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட கேட்டிருந்தாப்ல. அங்க இங்கன்னு போய் கடத்துல வந்து பார்வதி வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, நம்ம டீம்ல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னா திவ்யா கிளம்பி வந்துட்டாங்க. என்ன சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நான் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாறி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னா பார்ஷியாலிட்டின்னு சொல்லிடுவாங்க. அதனால எந்த ஸ்டாண்ட் எடுக்காம சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நின்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி பேசாதீங்க, நீங்களும் சொல்லாதீங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இங்க பாருங்க. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது, அதனால பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிச்சு விட்டாப்ல. வினோத் ஒரு விஷயம் சொன்னாப்ல அது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு டீம் பிரிச்சதுக்கு அப்புறமா டீம் ரொம்ப பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டீமை பிரிச்ச உடனே இது ஒரு 7 டீம், இந்த டீம்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோன்னா அந்த டீமுக்கு ஒரு வைபே இருக்காது, பாசிட்டிவாவே இருக்காது இல்லையா. அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து ஒழுங்காவே பண்ண முடியல, அந்த கோஆர்டினேஷனே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வினோத் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் திவ்யா பாருங்க அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இந்த டீமை பிரிக்கும் போதே நான் சொன்னேன்ல, அதை நான் சும்மாவே சொல்லியிருந்தாலும் அதுதான் உண்மை, இந்த டீம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை கன்ஃபார்ம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. எங்க டீம் வந்து நாங்க 4 பேர்னு ஃபிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் இங்க உள்ள ஏதோ வாட் எவர். ஆக மொத்தத்தில் திவ்யா பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தாச்சு, அப்பயும் அவங்க திருந்தல. வெளியே இருந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி பார்த்தாங்க, பிரதர் சொல்லி பார்த்தாப்புல, அப்பயும் நான் திருந்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா திவ்யாக்கு பிஆர் ஒர்க் மட்டும் வெளியே ஹெவியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அவருடைய பிரதர் வந்து திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாப்புல, உன் ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு, வெளியே வந்து 200% கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல சொன்னாரு, அது எதுக்கு சொல்ல சொன்னாருன்றது எனக்கே தெரியல, ஆனா அதை சொன்னா நீ புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. இது ஒரு கோடு வேர்டு மாதிரியே தெரியலையா. வெளியே 200% கன்ஃபார்ம் அப்படின்னா வெளியே பார்க்க வேண்டிய வேலையை சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது 100% இல்ல 200% பக்காவா போயிட்டு இருக்கு. சோ நீ உன் வேலையை நீ பார்த்துட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. இங்க பஞ்சாயத்து இருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சதோட எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் நேத்து வரைக்கும் பார்வதி அம்மாவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் இருக்கும்போது இன்னைக்கு அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி பார்வதி அவங்க அம்மாவே கூப்பிட்டு உட்கார வச்சு என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டாங்க. எனக்கு அம்மா பேசினா சில விஷயங்கள்லாம் உண்மையிலேயே முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இது வரைக்கும் 2 ஃபேமிலி தான் வராம இருந்தாங்க, விக்ரம் அண்ட் சுபிக்ஷா. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள
வந்துட்டாங்க. அண்ட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி ரவுண்ட்ஸ்ல எந்த ஃபேமிலி உண்மையிலேயே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது சபரியுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது சண்டை போட்டோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியோ அப்படிப்பட்ட இம்பாக்ட் கிடையாது. அன்பு பாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. கமருதீன் கிட்ட போயிட்டு உனக்கு அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணாதப்பா, நானும் உனக்கு ஒரு அம்மா தான்ப்பா அப்படிங்கிற சொன்ன விஷயமாகட்டும், ஈவன் கானா வினோத் கிட்ட பேசின விஷயமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் உண்மையிலேயே ஸ்கோர் பண்ணிட்டாங்களோ இந்த சீசன்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி உண்மையிலேயே இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க, எந்த ஃபேமிலி உங்களுடைய ஃபேவரட் ஃபேமிலியா இருந்தாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே இவங்க வந்து நாங்க அதெல்லாம் கலைச்சிருவோம், மறுபடியும் முதல்ல இருந்து சண்டை போடுவோம் அப்படிங்கிறத ப்ரொமோஷனல் டாஸ்க்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா திவ்யா பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அவங்களாம் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவங்களுக்குலாம் எப்படி ஓட்டு வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலேயே வெளியே பிஆர் ஒர்க்லாம் வச்சு தான் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுலயும் குறிப்பா ஒரு பிரதர் சொன்ன விஷயம்லாம் அந்த கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ராங்காவே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல, அண்ட் குறிப்பா இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கடைசியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துடும். ஸோ மீடியா மச் பண்ண வீடியோட ரிவ்யூட ட்ரோலோட சந்திக்கலாம். ஷாஃபி டாடா பை அண்ட் டேக் கேர்.